அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று ரெண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிற ஆளுமையும் துணிச்சலும் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துவதற்கு தலைவர் தயாராகிவிட்டார். நான் தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், இருக்கிற நாட்கள் மிக கொஞ்சம். ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் அரசியலுக்கு தேவைதான் என்றாலும் நாம் வெற்றி பெறுகிற இடத்தில் இருக்கிறோம். நீங்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். நான் வரும்பொழுதே என்னுடைய தம்பி கிறிஸ்டோபரிடத்திலும் ஜான் சாமுவேலிடத்திலும் சொல்லிக் கொண்டு வந்தேன், உங்கள் சக்தி வீணாக்காதீர்கள். சேவ் எனர்ஜி, சேவ் மணி. உங்கள் காசையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள், உங்கள் சக்தியையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். சேவ் டைம், நேரத்தையும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நில்லுங்கள், பசித்த மக்களுக்கு பால் சோறு போடுங்கள், தவித்த மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். விஜயின் தம்பிமார்கள் தான் எங்களை காப்பாற்ற பிறந்தவர்கள் என்று பொதுமக்கள் உங்களை கொண்டாடுகிற இடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். யுத்தம் வந்துவிட்டது. பிப்ரவரி திங்கள் தேதி அறிவித்து விடுவார்கள். யார் வேட்பாளர் என்பதை தலைவர் முடிவு செய்வார். யார் வேட்பாளராக இருந்தாலும் விஜய் நிற்பதாக கருதி கொண்டு நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் முதல் தொகுதிக்கு முந்துகிறது பத்மநாபுரம் என்கிற நல்ல செய்தியை தலைவர் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இது சாதாரண போர்க்களமாக இருக்காது. எந்த விலையும் அவர்கள் கொடுப்பார்கள். எந்த அநியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் கூச்சப்பட மாட்டார்கள். இப்பொழுதே அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். எல்லா அநியாயத்திற்கும் அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும். உயிர் போகுமானாலும் போராட்டத்தை விடக்கூடாது. எங்களுக்கு உயிர் முக்கியமல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி முக்கியம் என்கிற லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும்.